பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துன்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். அது நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப முக்கியமான டாபிக்ல சேர்ந்தது. ஒரு நாள் ஒரு பையன் அவங்களோட வயசான அப்பாவை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அவர் ரொம்ப வயசா இருக்கிறனால அவங்க சாப்பிடும் போது அந்த சாப்பாடெல்லாம் அவங்க மேல எல்லாம் ட்ரெஸ்ல எல்லாம் கொட்டி ரொம்ப அழுக்காயிடுது. அதை பார்த்தோன்னா மற்றவங்க எல்லாம் அருகருப்போட பாக்குறாங்க. ஆனா அவங்க பையன் பரவாயில்ல, என் அப்பா சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. அந்த அப்பா சாப்பிட்டு முடிச்சோன்னே அமைதியா இருந்த அந்த பையன் மறுபடியும் அமைதியா அவங்கள ரெஸ்ட் ரூம்குள்ள கூட்டிட்டு போய் அவங்க உடம்புல ஓட்டின எல்லா சாப்பாடையும் கழுவி விட்டு தலையெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து அவங்க கண்ணாடியும் சரி பண்ணிட்டு வெளியே நடந்து வராங்க. அப்போ வெளியே நடந்து வரும்போது மற்றவங்க எல்லாம் அவங்கள என்னடா அது இப்படி பண்றாங்களே சொல்லிட்டு ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. அப்புறம் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு என்ன இப்படி எல்லாம் பண்றாங்க, எப்படி இவங்கனால எல்லாரும் முன்னாடி இந்த மாதிரி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அந்த பையன் பணத்தை கொடுத்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த கூட்டத்துல இருந்து இன்னொரு வயசானவர் கூப்பிட்டு, தம்பி நீ ஏதாச்சும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அவர் சொல்றாங்க, இல்லையே நான் எதுவும் மறக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா நீயும் எல்லாருக்கும் இந்த உலகத்துல இருக்க எல்லா மகன்களுக்கும் ஒரு பாடமும் இந்த உலகத்துல இருக்க எல்லா அப்பாங்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே அந்த ஹோட்டல் ஃபுல்லா அமைதியாயிடும். இந்த கதையில இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளை பார்த்துக்கிட்டவங்க ஒரு கடவுள் மாதிரி. அதனால எப்பவுமே நாமளும் அவங்கள பார்த்துக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம அப்பா அம்மாங்க எல்லாரும் நம்ம சின்னதா இருக்கும் போது ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்ட்டு. அதே போலதான் நம்ம அப்பா அம்மாங்களும் வளர வளர சின்ன குழந்தையா மாறிடுவாங்க. அதனால நம்மளை எப்படி அவங்க பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நாமளும் அவங்கள பார்த்துக்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம அப்பா அம்மா எல்லாம் வயசானக்கு அப்புறம் அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு முதியோர் இல்லத்துக்கெல்லாம் அனுப்பிடாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஞ்சீவினி. நன்றி, வணக்கம்.